எப்படியாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துடவே கூடாது அப்படின்னு டிஎம்கே நினைப்பதற்கு என்ன காரணம்? என்டிஏவுடைய மொத்த எண்ணிக்கையே 293 தான். அதைவிட 4 வாக்குகள் கூடுதலாக ஓம் பிர்லாவுக்கு கிடைத்தன. ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் 4 எம்பிக்களும் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளார்கள் என்று நேற்றே ஸ்கூப் நியூஸ் வெளியிட்டிருந்தது என்டிடிவி. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரான மு அப்பாவு, துணை சபாநாயகரான கு பிச்சாண்டி இருவருமே டிஎம்கே எம்எல்ஏக்கள் தான். துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கா வழங்கியது திமுக என்று கேட்டிருக்கிறார் பூனாவாலா. எதிர்கட்சி தலைவரான ராகுலுக்கு டெல்லியில் டைப் 8 குடியிருப்பு கிடைக்கும். இதன் பரப்பளவு 8250 சதுர அடி. 7 பெரிய அறைகள் உண்டு. டெல்லியில் இந்த அளவிலான ஒரு பங்களாவின் மதிப்பு ரூபாய் 100 கோடி ஆகும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று முன்மொழிந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது. எனவே 2021ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துடன் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் இணைத்து அனுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லையா என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பி இருக்கிறார். அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குலசேகரன் தலைமையில் முந்தைய அரசு ஆணையம் அமைத்தது. அதன் பிறகு அரசு பொறுப்புக்கு வந்த டிஎம்கே ஆணையத்துக்கு 6 மாத காலம் கூட கால அவகாசம், கால நீட்டிப்பு வழங்கவில்லை. அப்படி வழங்கியிருந்தால் தமிழகத்துக்கு தற்போது ஜாதிவாரியான புள்ளி விவரங்கள் இருந்திருக்கும். ஏன் அவ்வாறு கால நீட்டிப்பு வழங்கவில்லை என்பதை தமிழக மக்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும். இது மட்டுமின்றி கடந்த 2011ஆம் ஆண்டு மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் உதவியுடன் மாநில அரசுகள் மூலமாக சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த பணிகள் 2013ஆம் ஆண்டு 99.3 விழுக்காடு முடிந்திருந்த நிலையிலும் கணக்கெடுப்பு விவரங்களை அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு வெளியிடவில்லை. இதையும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லையா என்று இதன் மூலம் அண்ணாமலை கேள்வி எழுப்பி இருக்கிறார். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஸ்டாலின் ஏன் கோருகிறார்? மாநில அரசால நடத்த முடியாது. அப்படி ஒரு கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்று இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? ஏன் மாநில அரசு நடத்த தயங்குகிறது? இப்போ பீகார் மாநில முதல்வரான நிதிஷ்குமார் அவர்கள் மாநில அரசு எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சட்டப்பேரவையிலேயே வெளியிட்டார். வெளியிடுறப்போ அவர் இந்தி கூட்டணியில் இருந்தார், அது வேற விஷயம். ஆனால் அதற்கான இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த மாநில அரசு தான் மேற்கொண்டது, மாநில அரசு தான் எடுத்தது. மத்திய அரசிடமிருந்து எந்த விதமான சம்மதத்தையும் பீகார் மாநில அரசு கோரி பெறவில்லை. தன்னிச்சையாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில பீகார் அரசு மேற்கொண்டது. அப்படி எடுத்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சட்டப்பேரவையிலேயே தாக்கல் செய்தார் நிதிஷ்குமார். இது நாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்த நிஜம். இது ஒரு 6-7 மாதத்துக்குள்ளதான் இந்த விஷயம் எல்லாமே அரங்கேறியது. அப்படிங்கிறப்போ பீகார் மாநில அரசு செய்ய முடியும் என்றால் தமிழக மாநில அரசு ஏன் செய்ய முடியாது? சரி, அதுக்கு மேல இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். கர்நாடகத்துல இதற்கு முன்னால சித்தராமையா முதல்வராக இருந்த போதே கர்நாடக மாநில அரசு அதனுடைய பிற்படுத்தப்பட்டோர் துறையின் மூலமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து இருக்கிறது. இன்னைக்கு கர்நாடக மாநில அரசு கையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கிறது. ஆனால் அதை அவங்க அமல்படுத்தாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு.
பல மாதங்களுக்கு முன்பு அங்க லிங்காயத் மாநாடு ஒன்று நடந்தது. அதுல லிங்காயத்து தலைவர்கள், இந்த லிங்காயத் சமூகத்தை சார்ந்த அத்தனை தலைவர்களும் சித்தராமையாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார்கள். எந்த காரணத்தை கொண்டேனும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினீர்கள் என்றால் ஒரு லிங்காயத்து கூட காங்கிரசுக்கு ஓட்டு போட மாட்டான் என்று எச்சரித்தார்கள். அதற்கு பயந்த சித்தராமையா ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் அமல் செய்யவில்லை. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் நடத்தி முடித்து இருக்கிறார். இப்போ இதுல டிஎம்கே சைட்ல சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பாட்னா உயர் நீதிமன்றம் 65% இடஒதுக்கீடு அதுக்கு தடை விதித்து இருக்கிறது. அதை காரணம் காட்டுகிறார். இந்த 65% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பீகார் மாநில அரசால் பீகார் மாநில கல்வி வேலைவாய்ப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பாட்னா உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்க அது உண்டு. அது அந்த 65% இடஒதுக்கீடு அமலாக்கத்துக்கு விழுந்த தடையே ஒழிய ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான தடை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்ப்பின் சாரமாக என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, ஒரு சமூகம் மொத்த மக்கள் தொகையில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்து அதற்கு ஏற்றபடியாக இடஒதுக்கீடு தரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்த மக்கள் தொகையில ஒரு சமூகத்தினுடைய சதவீதம் 30%, இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு 30% அப்படின்னு அள்ளி விடக்கூடாது. அதற்கு மாறாக கல்வி வேலை வாய்ப்பில் அந்தந்த சமூகத்தின் தேவை எவ்வளவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும். எனவே ஒரு சமூகத்தின் மக்கள் தொகையை அடிப்படை அலகாக கொள்ளாமல் அந்த சமூகத்தின் தேவையை அடிப்படை அலகாக கொள்ள வேண்டும். இதுதான் அந்த தீர்ப்பின் சார். இந்த தீர்ப்பு, அதாவது பாட்னா உயர் நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு எந்த விதத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான தீர்ப்பு அல்ல. ஆனா இன்னைக்கு அந்த தீர்ப்பை எல்லாம் டிஎம்கே சைட்ல காரணம் காட்டுறாங்க. இப்படி மாநில அரசே எடுத்துருச்சுன்னா அதுக்கு நாளைக்கு உயர் நீதிமன்றம் தடை வழங்கி விடக்கூடும். எந்த இடத்திலையும் அந்த பாட்னா உயர் நீதிமன்ற தீர்ப்பு இது ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலானது, எனவே நாங்கள் இதை தள்ளுபடி செய்கிறோம் சொல்லலாம். அவங்க அமல் செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பாட்னா உயர் நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. அப்படிங்கிறப்போ இப்ப டிஎம்கேக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணத்தினால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குகிறது? இப்போ டிஎம்கேக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிடக் கூடாது. ஆனால் அதே நேரத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஆர்வம் உள்ளது போலவும் காட்டிக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் ஒரே டைத்துல மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறது? அத மத்திய அரசு தலையில கட்டி விடுறது. மத்திய அரசு தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் விடுறது. இப்போ மத்திய அரசு தலையில அதை கட்டி விட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி, அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட்டா ஒரு கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அனுப்பி, இப்ப பாருங்க நாங்க மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டோம், மத்திய அரசு 1000 தடவை வேண்டுகோள் விடுத்தாச்சு, ஆனால் மத்திய அரசு செய்யவே இல்லை, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு காட்டிக்கொள்வது. சோ இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல ஆர்வம் கிடையாது. ஆனால் அதை வெளியில காட்டிக்க கூடாது. அதுக்கு ஒரு ஸ்கேப் கோட், ஒரு பலிகடாய் வேணும். அதுக்கு மத்திய அரசு. இப்ப மத்திய அரசு பக்கம் அந்த மத்திய அரசு கோர்ட்டுக்குள்ள அந்த பாலை தள்ளி விட்டாச்சு. இப்ப பாருங்க மத்திய அரசு எதுவுமே செய்யல. சரி, ஏன் மத்திய அரசுக்கு தள்ளுறாங்க? மத்திய அரசு ஒருவேளை செஞ்சிருச்சுன்னா மத்திய அரசு செய்யவே செய்யாதுன்னு தெரியும். காரணம், ஜாதினா என்ன அப்படிங்கிற அடிப்படை விஷயத்திலேயே மோடி நிறைய மாறுபடுகிறார். இவங்க மற்ற தலைவர்கள் அத்தனை பேர் பிறப்பின் அடிப்படையிலான ஜாதியை சொல்லுகிற போது மோடி சொல்லுகிறார் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், இவர்கள் தான், இந்த 4 பேர் தான் ஜாதி. அப்படி मेरे लिए सबसे बड़ी जाति है गरीब, मेरे लिए सबसे बड़ी जाति है युवा, मेरे लिए सबसे बड़ी जाति है महिलाएं, मेरे लिए सबसे बड़ी जाति है किसान. அதனால பிஜேபியினுடைய அடிப்படை நிலைப்பாடு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது. சோ நிச்சயமா மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளாது அப்படிங்கிறது டிஎம்கேக்கு நன்றாக தெரியும். சோ யாரு அந்த நிலைப்பாட்டுக்கே எதிராக இருக்காங்களோ அவங்க கோர்ட்ல பாலை தள்ளி விட்டு நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துன்னு சொல்ல வேண்டியது. அவங்க நிச்சயமா நடத்த மாட்டாங்கன்னு தெரியும். அதுக்காகவே அவங்க பக்கம் பாலை தள்ளி விட்டுறது. தள்ளி விட்டு நீ
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்ல வேண்டியது. அவங்க நடத்த மாட்டாங்கல்ல. உடனே மக்கள்கிட்ட சுட்டி காட்டி நாங்க எத்தனை தடவை கடிதம் எழுதினோம், நாங்க தீர்மானமே நிறைவேற்றி, ஒரு சட்டப்பேரவையே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருக்கு, இவ்வளவுலாம் செஞ்சிருக்கோம், ஆனால் மத்திய அரசு அசைந்தாவது கொடுத்ததா? அப்புறம் இந்த மத்திய அரசு யாருக்கு சாதகமாக இருக்கிறது? அப்படியே கொண்டு வருது, பில்டப் பண்ணிட்டே கொண்டு வருது. மாநில அரசே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும். அதற்கு முன்னுதாரணமாக பீகார் மாநில அரசு எடுத்த கணக்கெடுப்பு இருக்கிறது. அதே போல கர்நாடக அரசு எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறது. இவ்வளவு முன்னுதாரணம் இருந்தும் பால மத்திய அரசுக்கு தள்ளி விடுகிறார் ஸ்டாலின். சரி, இப்போ அடிப்படையான ஒரு கேள்வி, சரி அப்படியாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துடவே கூடாது அப்படின்னு டிஎம்கே நினைப்பதற்கு என்ன காரணம்? இந்த விஷயத்துல டிஎம்கே இவ்வளவு தூரம் தயங்குவதற்கு என்ன காரணம்? அதாவது தமிழகத்துல சொலையா ஒரு 10% ஓட்டு சிறுபான்மையினர் வாக்குகள் டிஎம்கேக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. முயற்சியே இல்லாமல், அலுப்பே இல்லாமல் திமுகவுக்கு திட்டவட்டமாக 10% சிறுபான்மையினர் ஓட்டு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சிறுபான்மையினர் அவர்கள் எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாகவே கல்வி வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். இப்ப நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புல நடத்தினீங்கன்னா அது அத்தனை எக்ஸ்போஸ். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அவர்களுடைய மக்கள் தொகை என்னவோ அதை காட்டிலும் அதிகமாகவே கல்வி வேலை வாய்ப்புகளில் சிறப்பான இடம் பெற்று வந்திருக்கிறார்கள் என்கிற உண்மை புள்ளிவிவர ரீதியாக பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும். அப்போ இது தெரியாமல் தவிர்க்க வேண்டும். சிறுபான்மையினர் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு இருக்கிற மோடி அரசுட்ட அந்த பால தள்ளி விட்டுறது, நீங்க செய்யுங்கன்னு. நிச்சயமா அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஸ்டாலினுடைய நோக்கமும் அதுதான். ஸோ நீங்க ஃபைனலா இதை கம்ப்ளீட்டா ஆய்வு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் அண்டர் கரண்டா இந்த கோர் ரீசனுக்கு சேர்ந்துடலாம். அது சிறுபான்மையினர் ஓட்டு, அவ்வளவுதான். சிறுபான்மையினர் ஓட்டுக்காக செய்யப்படுகிற விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. மீண்டும் வந்துவிட்டாரே சாம் பிட்ரோடா. தேர்தலுக்கு முன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டவர் சாம் பிட்ரோடா. அமெரிக்காவில் செத்து போனவர்களின் சொத்தில் 55% அரசுக்கே சொந்தம், மீதி 45% மட்டுமே வாரிசுகளுக்கு சொந்தம். அதுபோல இந்தியாவில் வாரிசு வரி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்தவர் சாம் பிட்ரோடா. Let me tell you, in America, there is an inheritance tax. So if, let's say, one has $100 million worth of wealth, and when he dies, he can only transfer probably 45% to his children. 55% is grabbed by government. Now that's an interesting law. It says, you in your generation made wealth, you are leaving now, you must leave your wealth for public. Not all of it, half of it. Which to me sounds fair. In India you don't have that. If somebody is worth 10 billion and he dies, his children get 10 billion, public get nothing. And law says, you get half of it, public gets half of it. So these are the kind of issues people will have to debate, discuss. I don't know what the conclusion would be at the end of the day, but when we talk about redistributing wealth, we are talking about new policies, new programs that are in the interest of the people and not in the interest of super rich only. இந்தியாவின் தெற்கே உள்ளவர்கள் ஆப்பிரிக்கர்கள் போலவும், வடகிழக்கே உள்ளவர்கள் சீனர்கள் போலவும், வடக்கே உள்ளவர்கள் அரேபியர்கள் போலவும் உள்ளனர் என்று தன்னுடைய மேதமையை காட்டியவர் சாம் பிட்ரோடா. இதற்கு மேல் அவரை பேசவிட்டால் கட்சியின் முதலுக்கே மோசமாகிவிடும் என்கிற ரீதியில் தேர்தலுக்கு முன்பாக அவரை அயலக கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கியது காங்கிரஸ் தலைமை. அந்த சமயத்தில் மே 24 என்டிடிவிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி தீர்க்க தரிசனமாக ஒன்றை கூறினார். சாம் பிட்ரோடா நீக்கப்பட்டது வெறும் பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸ், வேண்டுமென்றால் பாருங்கள், தேர்தல் முடிந்தவுடன் அவரை மீண்டும் அதே பதவிக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று. இப்போது மோடி சொன்னது அப்படியே பலித்திருக்கிறது. जैसे अभी उन्होंने अमेरिका में जो उनके गुरु है उनको अभी इस्तीफा दिलवा दिया, अब कुछ दिन के बाद उनको ले लेंगे. சாம் பிட்ரோடா மீண்டும் வந்திருக்கிறார். காங்கிரசின் சாயம் வெளுத்திருக்கிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு வாக்களித்தார்களா? நேற்றைக்கு நாடாளுமன்றத்தின் 18வது மக்களவையின் தலைவராக
குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார். பிஜேபியை சேர்ந்த ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக 297 வாக்குகளும், காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷுக்கு ஆதரவாக 232 வாக்குகளும் கிடைத்தன. என்டிஏவுடைய மொத்த எண்ணிக்கையே 293 தான். அதைவிட 4 வாக்குகள் கூடுதலாக ஓம் பிர்லாவுக்கு கிடைத்தன. ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் 4 எம்பிக்களும் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளார்கள் என்று நேற்றே ஸ்கூப் நியூஸ் வெளியிட்டிருந்தது என்டிடிவி. எனவே அந்த கூடுதல் வாக்குகள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடையதாக இருக்கக்கூடும். கொடிக்குன்னில் சுரேஷுக்கு இண்டி கூட்டணியின் மொத்த எண்ணிக்கை விட 2 வாக்குகள் குறைவாக கிடைத்துள்ளன. வாக்களிக்க வேண்டிய 2 எம்பிக்கள் காங்கிரஸ் காலை வாரிவிட்டுள்ளனர். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் புதிய மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டதாக தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் அறிவித்தார். I now put the motion moved by Sri Narendra Modi and seconded by Sri Rajnath Singh to the vote of the House. The question is that Sri Om Birla, a member of this House, be chosen as the Speaker of this House. Those in favor may say aye. Aye. Those against may say no. No. I think the ayes have it. The ayes have it. The motion is adopted. Sri Om Birla is declared elected as the Speaker of this House. Since the first motion moved by Sri Narendra Modi has been adopted, the motions moved thereafter have become infructuous. I invite Sri Om Birla to occupy the chair. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஓம் பிர்லாவிடம் சென்று வாழ்த்து தெரிவித்தார். மக்களவைத் தலைவர் பதவிக்கு 2வது முறையாக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனை. அமிர்த காலத்தில் 2வது முறையாக இந்த இருக்கையில் அமர்ந்துள்ள உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. உங்கள் அனுபவம் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எங்களை நன்கு வழிநடத்துவீர்கள் என்று நம்புகிறோம் என்றார் பிரதமர் மோடி. लेकिन आप जीत करके आए हैं, इसके लिए एक नया इतिहास आपने गढ़ा. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிர்லாவுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். அவர் கூறும்போது, கடந்த முறையை விட இந்த முறை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளனர். மக்களின் குரலை பிரதிபலிக்க அனுமதிப்பீர்கள் என நம்புகிறோம் என்றார் ராகுல் காந்தி. And we are confident that by allowing the opposition to speak, by allowing us to represent the people of India, you will do your duty of defending the Constitution of India. பிரதமர் மோடியுடனும் ராகுல் காந்தி கைகுலுக்கினார். பின்னர் 2 தலைவர்களும் ஓம் பிர்லாவை அழைத்துச் சென்று மக்களவைத் தலைவர் நாற்காலியில் அமர வைத்தார். அப்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் உடன் இருந்தார். காங்கிரஸ் கட்சியின் பல்ராம் ஜாக்கர் கடந்த 1980 முதல் 89 வரை சபாநாயகராக பதவி வகித்திருக்கிறார். நீண்ட காலம் இந்த பதவியை வகித்தவர் என்கிற பெருமை அவருக்கு உள்ளது. அவருக்கு அடுத்தபடியாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு 2வது முறையாக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மக்களவையில் பேசிய ஓம் பிர்லா, நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேர்வாகி நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்மிடம் மக்கள் நிறைய எதிர்பார்க்கின்றனர். எனவே இந்த அவை முடங்காமல் சுமூகமாக நடைபெறும் என நம்புகிறேன். நாட்டு நலனை கருத்தில் கொண்டு அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அவையின் மாண்பை காக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். வீதியில் போராட்டம் நடத்துவதற்கும் அவைக்குள் போராடுவதற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றார். பின்னர் ஒரு அறிக்கையை வாசித்த ஓம் பிர்லா, பாபா சாஹேப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தின் மீது 50 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு தாக்குதல் நடத்தினார். கடந்த 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. அப்போது கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது. அந்த நாள் இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாள். அந்த பிரகடனத்தை இந்த அவை வன்மையாக கண்டிக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவசர நிலையை எதிர்த்து போரிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள். श्रीमती इंदिरा गांधी ने देश में इमरजेंसी लगाई और बाबा साहब अम्बेडकर द्वारा निर्मित संविधान पर प्रचंड प्रहार किया था. पूरे देश को जेल खाना बना दिया गया.
அவசர நிலையை நினைவு கூறும் வகையில் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து மௌனம் காக்க வேண்டும் என்றார். அதற்கு பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதே நேரம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். हम सब 2 मिनट का मौन रखते हैं. ओम शांति. सभा की இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், காங்கிரஸ் தான் எதிர்ப்பு தெரிவித்ததே ஒழிய காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அமைதி காத்தன. இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதையடுத்து அவை 27ஆம் தேதிக்கு, அதாவது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இன்று கூடுகிறது. 2 அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்குத்தான் கொடுத்தாக வேண்டுமா? அப்படித்தான் மரபு இருக்கிறதா? அப்படி ஒன்றும் இல்லை என்று ஆதாரங்களுடன் பேசுகிறார் சேஷாத் பூனாவாலா. பிஜேபி செய்தி தொடர்பாளரான சேஷாத் பூனாவாலா நேற்று வெளியிட்ட எக்ஸ் பதிவு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குவதுதான் மரபு என்றும், அப்படி வழங்கினால் மட்டுமே சபாநாயகர் நியமனத்துக்கு ஆதரவு தருவோம் என்றும் ராகுல் காந்தி கூறியது வெட்கக்கேடு. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது துணை சபாநாயகர்களாக பதவி வைத்த அனந்த சயனம் ஐயங்கார், சர்தார் ஹுக்கும் சிங், எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி ராவ் ஆகிய 3 பேரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். அதே காலகட்டத்தில் சபாநாயகர் பதவி வகித்தவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலும் ரகுநாத் கேசவ் கதில்கர் என்கிற காங்கிரஸ் தலைவர் தான் துணை சபாநாயகராக பதவி வகித்தார். अगर ऐसा है तो राहुल जी बताइए, आप ही के परिवार के नेहरू जी और इंदिरा जी ने इस कन्वेंशन को माना क्या? 52 से 56, 57 से 62, 62 से 67 और 67 से 69 चारों कालखंड में देख लीजिए कि डेप्यूटी स्पीकर कांग्रेस का ही रहा. सत्ता सरकार कांग्रेस की थी, नेहरू जी की या इंदिरा जी की. அவ்வளவு ஏன், காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியிலிருந்து தான் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் பிமன் பானர்ஜி சபாநாயகர் என்றால், அதே கட்சியைச் சேர்ந்த ஆசிஷ் பானர்ஜி துணை சபாநாயகர். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரான மு அப்பாவு, துணை சபாநாயகரான கு பிச்சாண்டி இருவருமே டிஎம்கே எம்எல்ஏக்கள் தான். துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கா வழங்கியது திமுக என்று கேட்டிருக்கிறார் பூனாவாலா. वेस्ट बंगाल, तमिलनाडु, तेलंगाना, झारखंड, जहां पर कांग्रेस की सरकारें हैं या इंडिया अलायंस की सरकारें हैं, वहां पर भी या तो डेप्यूटी स्पीकर बना ही नहीं है, या बना है तो कांग्रेस का या इंडिया अलायंस का बना है. तो ये कन्वेंशन वहां पर फॉलो हुआ है क्या? எதிர்க்கட்சி தலைவர் பதவியால் ராகுலுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்? நிறைய கிடைக்கும். மக்களவை தேர்தலில் 99 தொகுதிகள் பெற்ற காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அந்தஸ்தை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சி நியமித்துள்ளது. 2004 முதல் 20 வருட அரசியல் வாழ்வில் ராகுலுக்கு முதன்முறையாக அரசியல் சாசன பதவி கிடைத்திருக்கிறது. அதற்காக அவருக்கு பல்வேறு வசதிகள் கிடைக்க உள்ளன. எதிர்க்கட்சி தலைவரான ராகுலுக்கு டெல்லியில் டைப் 8 குடியிருப்பு கிடைக்கும். இதன் பரப்பளவு 8250 சதுர அடி. தனி வளாகத்தின் நடுவே வெள்ளை மாளிகை போல் அமைந்திருக்கிற இந்த பங்களாவில் வரவேற்பறை, படுக்கறைகள் என 7 பெரிய அறைகள் உண்டு. இங்கு பணியாற்றும் உதவியாளர்களுக்கு என 4 சிறிய குடியிருப்புகள் வளாகத்துக்கு உள்ளேயே அமைந்துள்ளன. இந்த பங்களாவில் அரசு செலவில் சோஃபா, மேஜை, நாற்காலி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அளிக்கப்படும். டெல்லியில் இந்த அளவிலான ஒரு பங்களாவின் மதிப்பு ரூபாய் 100 கோடி ஆகும். வாடகை என்றால் பல லட்சம். இது போன்ற பங்களாவில் ராகுல் வசிப்பது புதிதல்ல. இதற்கு முன் அவரது பாட்டி இந்திரா காந்தியின் பிரதமர் இல்லத்தில் ராகுல் தன் சிறு வயதில் வாழ்ந்திருக்கிறார். அதன் பிறகு அவரது தந்தை ராஜீவ்காந்தி பிரதமரான போதும் அதில் இருந்தார். ராகுலின் தாய் சோனியா காந்தி வசிக்கும் அரசு பங்களாவும் இதே வகையை சார்ந்தது. ரேபரேலி எம்பியாக தேர்வான ராகுல் வசிக்கும் துக்ளக் சாலை வீடும் இதே டைப் 8 பங்களா தான். ராகுலின் அரசியல் சாசன பதவியானது கேபினட் அமைச்சருக்கு இணையானது. எம்பியாக ராகுலுக்கு ரூபாய் 2 லட்சம் மாத ஊதியம் கிடைத்த நிலையில் இனி அது 3.3 லட்சமாக இருக்கும்.
எதிர்க்கட்சி தலைவரான ராகுலுக்கு அரசு சார்பில் 14 உதவியாளர்கள் கிடைப்பார்கள். எம்பிக்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டுக்கு 5 கோடி எதிர்க்கட்சி தலைவரான ராகுலுக்கும் கிடைக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக அவையில் தனக்கு பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என ராகுல் காந்தி புகார் கூறி வந்தார். எதிர்க்கட்சி தலைவராகிவிட்ட அவருக்கு இனி அனைத்து விவகாரங்கள் மற்றும் மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசுவதற்கு முக்கிய இடம் அளிக்கப்படும். இந்த சமயங்களில் எதிர்க்கட்சிகளின் குரலாக ஒலிக்கும் பொறுப்பு ராகுலுக்கு உள்ளது. லோக்பால் தலைவர், சிபிஐ இயக்குனர், தேர்தல் ஆணையர், மத்திய தகவல் ஆணையர், தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான தேர்வு குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் பிரதமருடன் ராகுலும் இடம்பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.